முருகன் பெயரை சொல்லி இங்கே ஒரு காவிய அரசியலை செய்கிறார்கள் அப்படிங்கிறது உண்மையை எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டோம். இங்க இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கட்சிகளும் பேச ஆரம்பிச்சிட்டோம், எல்லா ஜனநாயக அமைப்புகளும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க, மக்களை விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே என்ன சொல்லிட்டாங்க, இது அரசியல் மாநாடு கிடையாது, நாங்க அதுல அரசியல் பேச மாட்டோம்னு சொல்லிட்டு நம்ம 4 கோடி நயினார் நாகேந்திரன் வந்து சொல்லிட்டார். இந்த திருப்பரங்குன்ற மலையை பொறுத்த வரைக்கும் சட்டப்படியாக அவங்களால ஒண்ணுமே செய்ய முடியாது. ஆனா இந்த எச்சப்புழுகி நிச்சி இந்த எச் ராஜா அவர் என்ன சொல்லிட்டு இருக்காருன்னா 2023 தீர்ப்பிலேயே என்ன சொல்லிட்டாங்களாம், அப்பவே 1930 பிரிவியூ கவுன்சில் தீர்ப்பிலேயே இது வந்து திருப்பரங்குன்றம் மலை இது வந்து முழுக்க முழுக்க இதுக்கு இந்துக்களுக்கு மட்டும்தான் சொந்தமானதுன்ற தீர்ப்பு அப்பவே சொல்லிட்டாங்கன்னு ஒரு அண்ட புழுக அந்தாலு பேசிட்டு அலையறான். நீ என்னடா முருகனுக்கு மாநாடு நடத்துறதுன்னு சொல்லிட்டு நம்ம கேட்கல, முருக பக்தர்கள் கேட்கறாங்க. முருக பக்தர்கள் கேட்கறாங்க. காவி உடை போட்டுக்கிட்டு கையில வந்து நிறைய மயிலிறகு கொத்து மாதிரி இப்படி மயிலிறகு நிறைய வச்சுக்கிட்டு ஒரு அம்மா, ஒரு சாமியாரினி ஒரு காவி உடையை போட்டுக்கிட்டு அந்த அம்மா பேசுறாங்க. நீங்க இங்க வந்து முருகன் மாநாடு நடத்துறது எதுக்குன்னு எங்களுக்கு தெரியாதா? ஓட்டு வங்கிக்காக நீ இதெல்லாம் இங்க வந்து செஞ்சிட்டு இருக்க. இது சொல்றது திராவிடர் கழகத்தை சார்ந்தவர்களோ திராவிட இயக்க தமிழர் பேரவையை சார்ந்தவர்களோ சொல்லல, ஒரு ஆன்மீக பெண்மணி சொல்றாங்க, ஒரு சாமியாரினி சொல்றாங்க. தமிழ்நாட்டுல உன் கணக்கு எங்களுக்கு தெரியாதான்னு கேக்குறாங்க. நீங்க ராமனை தானே தூக்கிட்டு வருவீங்க எப்பவுமே, இப்ப என்னடா திடீர்னு முருகனை கையில பிடிச்சிட்டு வரீங்க? இது எப்ப தெரியுமா, 2020 தமிழ்நாட்டுல தொடங்கினாங்க. அன்னைக்கு இதே முருகன் பேர்ல ஒருத்தர் பாஜகவுக்கு தலைவரா இருந்தார், தமிழ்நாடு பாஜகவுக்கு தலைவரா இருந்தார், எல் முருகன். அவர் வேலை தூக்கிட்டு வீதி வீதியா போனாரு. அந்த டிரெஸ் வேற யூனிஃபார்ம் வேற போட்டுக்கிட்டாரு, அந்த பச்சை கலர்ல ஒரு டிரெஸ் போட்டுக்கிட்டு கையில ஒரு வேலை தூக்கிட்டு வீதி வீதியா நடந்து போனார். 2021 தேர்தல்ல ஒன்னும் பப்பு வேகல. இப்ப மறுபடியும் என்ன பண்றாங்க, 2026 தேர்தல் வருது. அதுவும் இங்க இருக்கிற திராவிட மாடல் ஆட்சி, நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி அவர்கள் பாஜக கண்ல விரல விட்டு ஆற்ற அளவுக்கு இங்க வந்து செயல்பாடுகள் இருந்துகிட்டு இருக்கு. ஒண்ணுமே பண்ண முடியல, என்னடா பண்றதுன்னு பார்த்தாங்க. உடனே இப்ப என்ன பண்ணிட்டாங்க, நாங்க வந்து திருப்பரங்குன்றத்துல இருக்கிற முருகனை காப்பாத்துறோம். டேய், உங்களாலேயே உங்களை காப்பாத்திக்க முடியாது தமிழ்நாட்டுல, நீ வந்து முருகனை காப்பாத்த போறேன் அப்படின்னு நீ வந்து நிக்கிறேன்னா இதை நம்புறதுக்கு தமிழ்நாட்டு மக்கள் ஒண்ணு குஜராத் மக்கள் கிடையாது. ஐயர்ல ஒரு முருகன் ஐயரை காட்டு பார்க்கலாம், ஐயங்கார்ல ஒரு முருகன் ஐயங்காரை காட்டு பார்க்கலாம்னு நாங்க கேட்க வேண்டியதுல இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்கள் கேட்கறாங்க. பதில் சொல்லுங்க. நீங்க நேர்த்தி கடனுக்காக பழனியில போயிட்டு மொட்டை போடுவீங்களா, பால் காவடி எடுப்பீங்களா, அழகு குத்திப்பீங்களா? நீங்க வேற எந்த அம்மன் கோயிலுக்கு அழகு குத்த வேணாம், முருகன் தமிழ் கடவுள் அப்படின்னு யார் பேசுறா? ஒய்ஜி மகேந்திரன் வீடியோல பேசுறாரு இல்ல, எச் ராஜா அங்க போய் எப்படி முன்னணியில நிக்கிறாரு. என்ன சொல்றாரு தெரியுமா இருந்தாலும், அதாவது மத்தவங்களை அழிக்கிறது, அவங்களுக்கு ஆக்குறது அப்படின்னா என்னன்னே தெரியாது. ஒரு விஷயத்தை உருவாக்குறதுக்கும் அவங்களுக்கு சம்பந்தமே கிடையாது, எல்லாத்தையும் அழிக்கணும், அதுதான் அவங்களுடைய அடிப்படையே. அவர் என்ன சொல்றாருன்னா, முருகன் மாநாட்டுக்கு வரக்கூடிய பக்தர்களை தடுக்கின்ற அதிகாரிகள் எல்லாம் அழிந்து போவார்கள். யார் சொல்றா? இந்த எச் ராஜா. என்னைக்காவது முருகனுக்கு காவடி எடுக்கிறத பத்தியோ, இல்ல தமிழ் கடவுள் தானே நீங்களும் சொல்றீங்களா, நாங்களும் தமிழர்கள் தான் சொல்றீங்கல்ல, இப்ப தீர்மானம் போடுங்களேன். முருக பக்தர்கள் மாநாடு நீங்க நடத்துறீங்க, தீர்மானம் போடுங்க. இனிமேல் எல்லார் வீட்டிலையும் ஒரு பேராவது முருகன் என்ற பெயர் இருக்க வேண்டும். ஏன்னா முருகன் என்றால் அழகு என்று பொருள், அது ஒரு நல்ல தமிழ் பெயர் தானே. நீங்க முருகன் என்று எல்லார் வீட்டிலும் இனி பிறக்க போகின்ற குழந்தைக்கு முருகன் என்று பெயரிடுவோம் அப்படின்னு ஒரு தீர்மானத்தை போடுங்க. பிறக்கின்ற குழந்தைகளுக்கு முதல் முட்டைய பழனியில போடுவோம், இல்லைன்னா திருச்செந்தூர்ல போடுவோம், இல்ல இந்த அறுபடை வீடு ஏதோ ஒரு வீட்டுல போய் போடுவோம் அப்படின்னு தீர்மானம் போடுவீங்களா? நீங்க முடியுமா உங்களால? அப்படி போட்டா எச் ராஜா அந்த மேடையில இருப்பாரா? நீங்க பாஜகவுக்கு பூத் கமிட்டிக்கு போறதுக்கு கூட ஆள் இல்லைன்னு சொல்லி நாமெல்லாம் கேலி செய்து கொண்டிருந்த காலத்திலிருந்து இன்றைக்கு 5 லட்சம் பேரை நாங்க திரட்டி காட்டுறோம். அவன் வந்து நிக்கிறான். உள்ளூர் மக்கள் கண்டிப்பா வரமாட்டாங்க, அது நமக்கே தெரியும். ஆனாலும் வெளியூரில் இருந்து எங்கிருந்தோ 5 லட்சம் பேரை அவன் திரட்டி கொண்டு வந்து அந்த இடத்தில் இறக்குவதற்கு இன்னைக்கு அவனுக்கு துணிச்சல் வந்திருக்குது என்று சொன்னால் என்ன காரணம் தெரியுமா? எப்படி இந்த மாநாட்டை நாங்க அரேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 4 கோடி நயினார் நாகேந்திரன் ஒரு செய்தியை சொல்லியிருக்காரு. இதுல நீங்க அரசியலே கிடையாதுன்னு சொன்னேன். அப்புறம் எதுக்கு உத்தரப்பிரதேசத்தினுடைய முதலமைச்சர் அந்த குரங்கு கையில வச்சிட்டு இருப்பாரு, அந்த யோகி ஆதித்யநாத் வருவார்னு நீ சொன்ன? இப்ப ஆந்திராவில் இருக்கிற பவன் கல்யாண் என்ன ஸ்டாரு? அது ஒரு ஸ்டாரும் கிடையாதுன்றது அவர் ஏறி போனார்ல நடையா, எங்க திருப்பதிக்கு ஏறி போய் கடைசியில உயிர் பழச்சு வந்ததே பெரிய விஷயம் சொல்லிட்டு நேரம் ஐசியூல போய் அட்மிட் பண்ணவர்லாம் பவர் ஸ்டார் எல்லாம் சொல்ல முடியாது. சோ அந்த பவன் கல்யாண் வந்து துணை முதலமைச்சர் ஆந்திராவில், அவரையே நீ கூட்டிட்டு வர்ற? இது அரசியல் மாநாடு இல்லைன்னு தானே சொன்ன. அப்ப நீ என்ன பண்ணிருக்கணும்? இங்க இருக்கிற மடாதி ஏன் உங்களுடைய சங்கராச்சாரியாரை நீங்க முதல் விருந்தினரா நீங்க அழைச்சி முருக மாநாட்டுல நீங்க ஏத்தி இருக்கணுமா இல்லையா? ஏன் யோகி ஆதித்யநாத் அங்க இருந்து கூட்டிட்டு வர்ற? கலவரம் செய்யறதுல யாரு பெஸ்ட்னு பார்த்து நீ கூட்டிட்டு வர்ற இங்க, அப்படிதானே?
பனையூரில் அடிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி அல்லது தைலாபுரத்தில் அடிச்சுட்டு இருக்கிற மாதிரியானதெல்லாம் கிடையாது. அவரு எங்க அப்பா இவ்வளவு செஞ்சாரா, இதை விட அதிகமா இந்த மக்களுக்கு செய்யறோம் பாருன்ற போட்டி. இந்த போட்டி என்ன போட்டி தெரியும்ல? இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு, இந்த தமிழ்நாட்டிற்கு யார் அதிகமாக நன்மை செய்வது, யார் அதிக அளவில் திட்டங்களை தீட்டுவது, யார் இவர்களை இன்னும் பலபடி மேலே உயர்த்துவது என்ற போட்டி தலைவர் கலைஞர் அவர்களுக்கும் அவருடைய மகன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் நடக்குது. ஆனா அங்க நடக்கிறது வேற. இந்த அறக்கட்டளை என்ன அறக்கட்டளை? அது வன்னியர் அறக்கட்டளையா? அதுல இருக்கிற சொத்து இதை யார் கைப்பற்றுறது? இப்ப கூட்டணி பேச்சு நடத்தினா எத்தனை சீ கொடுப்பான், எத்தனை பாக்ஸ் கொடுப்பான், அதுக்கு பேர் ஸ்வீட் பாக்ஸ் வேற வச்சிருக்காங்க. எத்தனை ஸ்வீட் பாக்ஸ்? சுகர் இருந்தா கூட பரவாயில்ல, அவர் பெரியவர் சொல்றாரு, எனக்கு சுகர் இருந்தா பரவாயில்ல, நான் ஸ்வீட் பாக்ஸ் நிறைய வாங்கிக்கிறேன், அதெல்லாம் எனக்கு தான் வரணும். அந்த சண்டை அங்க நடக்குது. முதல்ல சுயமரியாதை ஒரு சொல்லன்று ஒரு நூற்றாண்டின் வரலாறு அப்படின்ற அந்த தலைப்பு, அது குறித்து தோழர் வள்ளுவன் அவர்கள் ஒரு கருத்தை இங்கே பதிவு செய்தார். ஒரு நூற்றாண்டின் சுயமரியாதை ஒரு சொல் அன்று அப்படின்னு, அந்த அன்று அப்படின்னு வரும்போது அது அன்று அப்படின்ற மாதிரி அந்த காலத்தில் அப்பொழுது அப்படின்ற பொருள் தர்ற மாதிரி இருக்கு. அதனால நீங்க ஒரு சொல் அல்ல அப்படின்னு போடணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டாரு. அதாவது இலக்கணப்படி எப்படி வரும் அப்படின்னா, பன்மை வரும்போது அந்த இடத்தில் நீங்க அல்ல அப்படின்ற அந்த சொல்லை பயன்படுத்தலாம். ஒரே ஒரு பொருளை குறிப்பது ஒருமையில ஒரு விஷயத்தை நம்ம சொல்லும் போது அங்கே அன்று அப்படின்ற அந்த சொல் தான் பயன்பாட்டில் வரும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, அது பறவை அன்று, அதுதான் சரியா இருக்கும். அங்க நிறைய பறவைகள் இருக்குது அப்படின்னா அவை பறவைகள் அல்ல அப்படின்ற இதுதான், அந்த சொற்றொடர் தான் சரியாக இருக்கும் அப்படிங்கிறத நான் இங்கே சொல்லிக்க விரும்புகிறேன். அந்த அடிப்படையில் தான் சுயமரியாதை ஒரு சொல்லன்று. அதை வேணா நம்ம சேர்த்து போட்டுக்கலாம். உங்களுக்கு அந்த அன்றுன்றது தனியாக பிரிஞ்சு நிற்கிறதுனால உங்களுக்கு அது கொஞ்சம் இதுவாக தெரியுது அப்படின்னா, சொல்லன்று அப்படின்ற ஒரு இணைப்பாக நம்ம அதை போட்டுக்கலாம். அது ஒன்று நான் சொல்ல விரும்பினேன். இன்னொன்று, இங்கே பேசிய தோழர் திராவிடர் கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர் தோழர் கார்வேந்தன் அவர்கள் ஒரு கருத்தை இங்கே பதிவு செய்தார். அதாவது இன்றைக்கு தந்தை பெரியாரினுடைய கருத்துக்களை, திராவிட இயக்கத்தினுடைய கொள்கைகளை அனைவரிடமும், குறிப்பாக இளம் தலைமுறையினரிடம், மாணவர்களிடம் கொண்டு சேர்ப்பதற்கான திட்டங்களை நிறைய இன்றைய திராவிட மாடல் அரசு வகுத்து கொண்டிருக்கிறது, நிறைய செயல்படுத்திட்டு இருக்காங்க அப்படிங்கிறதையும் பதிவு செய்து, இதை ஏன் நாம் கலைஞர் காலத்தில் இதெல்லாம் செய்யல அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவர் கேட்டிருந்தாரு. அதாவது இதுல என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, எல்லோரும் எல்லா விஷயத்தையும் கொண்டு ஒரு இடத்துல செஞ்சு முடிச்சிட முடியாது. அப்படி பார்த்தீங்கன்னா, தந்தை பெரியார் அவர்களுக்கும் ஒரு நிறைவேறாத ஒரு ஆசை, ஒரு விருப்பம் இருந்தது. நம்மெல்லாம் ஒவ்வொரு மேடையிலும் அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் அப்படிங்கிறத பற்றி பேசும்போது, ஐயாவின் நெஞ்சில் தைத்த முல்லை எடுக்காமலே நாம் அவரை புதைத்து விட்டோமே அப்படின்ற வேதனையோடு நாம் பேசிக்கொண்டிருந்த ஒரு காலகட்டம் இருந்துச்சு. அப்போ தந்தை பெரியார் அவர்களுக்கே நிறைவேறாத ஒரு எண்ணம், அவரால் அவருடைய வாழ்நாளுக்குள்ளாக நிறைவேற்றி காட்ட முடியாத ஒரு இடம் இருந்ததுன்னு சொன்னா, தலைவர் கலைஞர் அவர்களுக்கும் அப்படித்தானே இருந்திருக்க முடியும். அதுவும் இல்லாம சமத்துவபுரம்னு ஒண்ணு கொண்டு வந்தார் இல்ல, அது எங்க இருந்து வந்துச்சு? பெரியாருடைய கொள்கை தானே சமத்துவபுரமா இன்னைக்கு நிக்குது. எந்த மாநிலத்திலாவது, எந்த மாநில அரசாவது சமத்துவபுரம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்களா? ஏன் அது கலைஞர் அவர்களுக்கு மட்டும் தோணுச்சு? ஏன்னா அவர் பெரியார் அவர்களினுடைய மாணவர், அங்க இருந்து அவர் படிச்சு வந்ததுனால அவருடைய கொள்கைகளை பிராக்டிக்கலா அவர் கொடுத்தாரு. 89ல பெண்களுக்கு சொத்தில் சம உரிமை உண்டுன்னு சட்டம் கொண்டு வந்தார் இல்ல, அது எங்க இருந்து வந்துச்சு? 29 செங்கல்பட்டு சுயமரியாதை மாநாட்டில் தந்தை பெரியார் அவர்கள் கொண்டு வந்த அந்த தீர்மானத்தினுடைய நீட்சியாக அதை நடைமுறைப்படுத்துற விதத்தில் தான் 1989ல பெண்களுக்கும் சொத்தில் பங்கு அப்படிங்கிற ஒரு சட்டத்தை முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் கொண்டு வந்தார். அதனால ஏன் அங்க தடுத்துச்சு? அவர் எதுவுமே தடுத்தது கிடையாது, எதுவுமே அவரை தடுத்ததும் கிடையாது, தடுக்கவும் முடியாது. அவர் ஒரு பேட்டியில சொல்லியிருப்பார்ல, உன்னால என்ன அடிக்க முடியாது, ஆனா நான் அடிச்சா நீ தாங்க மாட்டேன், அவ்வளவுதான். அதுதான் அவரால் செய்ய முடியல அப்படிங்கிறதெல்லாம் எதுவும் கிடையாது, நிறைய செஞ்சிருக்காரு. தேர்தல் அறிக்கையில் சொல்லாத ஒன்றுதான் சமத்துவபுரம், சொல்லாத ஒன்றுதான் பெண்களுக்கு சொத்துரிமை,
அப்போ அந்த காலகட்டத்தினுடைய ஒரு ஒரு விளைபொருள்கள் சில இருக்கும். இப்பொழுது இருக்கின்ற திராவிட மாடல் அரசு இன்னும் பல மடங்கு வீச்சோடு செயல்படுகிறது. அங்கிருந்து தான் அது தொடங்குது. அங்கிருந்து தொடங்கி இன்னும் போய்கிட்டு இருக்கு. இப்பொழுது இருக்கின்ற அரசு அடுத்ததாக வருகின்றவர்கள் திராவிட இயக்கத்தினுடைய நீட்சியாக இங்கே ஆட்சியில் இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி இன்னும் பல ஆண்டுகளுக்கு தொடரும் போது இன்னும் பல்வேறு திட்டங்கள் அடுத்தடுத்து நிறைவேற்றப்படும். இதுதான் ஒரு காலத்தினுடைய சூழலாக இருக்க முடியும் அப்படிங்கிறதையும் நான் தோழர் கார்வேந்தன் அவர்களுக்கு ஒரு பதிலாக நான் சொல்ல விரும்புகிறேன். இப்போ நிறைவுரை அப்படிங்கிறதுனால எந்த தலைப்பும் எனக்கு கிடையாது. மூர்த்தி தோழரனுடைய வேண்டுகோளை ஏற்று ஒரு 15 நிமிடத்துக்குள்ள பேசி முடிச்சிடுறேன். பேசின எல்லாருமே திராவிட இயக்க நூற்றாண்டு விழாவினுடைய கருத்தரங்கம் இது. ஆனால் இந்த மேடையில் பேசின எல்லாருமே, தொடக்க உரையாற்றிய தோழர்கள் அனைவருமே இங்கே வந்துட்டு ஸ்ட்ரைட்டா மதுரை முருகன் மாநாட்டுக்கு போயிட்டு வந்துட்டாங்க. பேசின எல்லாருமே முருகன் மாநாட்டை பேசாமல் இல்லை. ஏன் இதை பேசும்போது ஏன் அதை பேசணும் அப்படின்னா, ஒரு நூற்றாண்டு காலமாக சுயமரியாதை இயக்கம் இங்கே விதைத்திருக்கின்ற சுயமரியாதை உணர்வை மழுங்கடிக்கின்ற ஒரு சதி செயலை இன்றைக்கு சங் பரிவார் கும்பல், RSS, பாஜக, அந்த இந்து முன்னணி, சந்து முன்னணி எல்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அதுதான் இன்றைக்கு அங்க மதுரையில் நாளைக்கு அவங்க செய்ய போகின்ற அந்த ஒரு கலவர மாநாடுன்னு இப்ப எல்லாம் ஒரு பட்டம், நம்ம ஆட்கள் எல்லாத்துக்குமே ஒரு பட்டம் கொடுத்துருவாங்க. எல்லாமே ரிவர்ஸா போயிடும். அதுக்கு தான் இந்த திருப்பதி நாராயணன் திருப்பதி அந்த பேர், அது எப்பவுமே எனக்கு வராது, விட்டுருங்க. அப்போ அவர் என்ன பண்ணாருன்னா புலம்புறாரு, இவங்களுக்கு தமிழ்நாட்டில் நாங்கள் முருகன் மாநாடுன்னு சொன்னால் உடனே அவங்க நீங்கள் ஏன் ராமனுக்கு மாநாடு நடத்தலைன்னு கேட்குறாங்க. நாங்கள் எதை கேட்டாலும் உல்டாவே கேட்டுட்டு இருக்காங்க. இவங்களுக்கு காண்டு கடவுள் மேலே இல்லை எங்கள் மேலே தானே இவ்வளவு லேட்டாக புரிஞ்சிட்டு இருக்காரு அந்த ஆள். நீங்கள் யோசிச்சு பாருங்க. அதாவது தமிழ்நாட்டில் எது செஞ்சாலும் பாஜக RSSக்கு அது ஆப்பா தான் போய் முடியுது. நிறைய இப்ப சாதாரண மக்கள் எல்லாம் கூட கேட்குறாங்க, நீங்க ராமனை தானே தூக்கிட்டு வருவீங்க எப்பவுமே, இப்ப என்னடா திடீர்னு முருகனை கையில பிடிச்சிட்டு வரீங்க? இது எப்போ தெரியுமா? 2020 தமிழ்நாட்டில் தொடங்கினாங்க. அன்னைக்கு இதே முருகன் பேர்ல ஒருத்தர் பாஜகவுக்கு தலைவராக இருந்தார், தமிழ்நாடு பாஜகவுக்கு தலைவராக இருந்தார், எல் முருகன். அவர் வேலை தூக்கிட்டு வீதி வீதியா போனார். அந்த ட்ரெஸ் வேற, யூனிஃபார்ம் வேற போட்டுக்கிட்டாரு. அந்த பச்சை கலர்ல ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு கையில ஒரு வேலை தூக்கிட்டு வீதி வீதியா நடந்து போனார். 2021 தேர்தலில் ஒன்றும் பப்பு வேகலை. இப்போ மறுபடியும் என்ன பண்றாங்க? 2026 தேர்தல் வருது. அதுவும் இங்க இருக்கிற திராவிட மாடல் ஆட்சி, நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி அவர்கள் பாஜக கண்ணில் விரல விட்டு ஆட்டுற அளவுக்கு இங்க செயல்பாடுகள் இருந்துகிட்டு இருக்கு. ஒண்ணுமே பண்ண முடியல. என்னடா பண்றதுன்னு பார்த்தாங்க. உடனே இப்ப என்ன பண்ணிட்டாங்க, நாங்க திருப்பரங்குன்றத்தில் இருக்கிற முருகனை காப்பாத்துறோம். உங்களாலேயே உங்களை காப்பாத்திக்க முடியாது தமிழ்நாட்டில், நீ முருகனை காப்பாற்ற போறேன் அப்படின்னு நீ நிக்கிறேன்னா இதை நம்புறதுக்கு தமிழ்நாட்டு மக்கள் ஒன்று, குஜராத் மக்கள் கிடையாது. ஒடிசால போய் இந்த மோடி அளந்து விடுறாருங்க. இப்போ அங்க போய் தேர்தல், அங்க போய் பேசுறாரு அந்த மக்கள் கிட்ட. ட்ரம்ப் இவரை அழைச்சாராமா. அந்த அழைப்பை அன்போடு நான் பணிவோடு மறுத்துவிட்டு ஜெகநாதரை பார்க்க ஓடி வந்திருக்கிறேன். ஏன்னா அங்க யார் இருக்கா? பூரி ஜெகநாதர் இருக்காரு ஒடிசால. அப்ப அதே நாள்ல அவர் வேற எங்கேயாவது போயிருந்தாருன்னா என்ன சொல்லியிருப்பாரு? மேற்கு வங்கத்துக்கு போயிருந்தாருன்னா நான் காளி மாதாவை பார்க்க ஓடி வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. வாய் ஒண்ணுதான், சுர்ற வடை தான் வேற வேற. எப்பவுமே அவர்களுக்கு மதம் 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 அது மட்டும்தான். அது வேறு வேறு வடிவங்கள்ல கையில் எடுத்துட்டு வருவாங்க. தமிழ்நாட்டுக்குள்ள என்னென்னவோ பண்ணி பார்க்கணும்னு நினைச்சாங்க, எதுவுமே முடியல. அரசியல் ரீதியாக அவங்களால எதையும் தமிழ்நாட்டில் சாதிக்க முடியல. காரணம் என்ன தெரியுமா? இங்க பேசும்போது தம்பி பிரின்ஸ் கூட சொன்னாங்க, தமிழ்நாட்டினுடைய அடித்தளம் அப்படின்றது, சமூக அரசியல் அடித்தளம் என்பது பார்ப்பனிய எதிர்ப்பில் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. நீங்க மேற்கு வங்கத்தில் மம்தா பானர்ஜி அவர்கள் ரொம்ப தீவிரமாக பாஜகவை, மோடியை, அமித்ஷாவை எதிர்க்கிறார். ரைட்டு, எதிர்க்கிறாரு. அதே மாதிரி அரவிந்த் கெஜ்ரிவால் முதலமைச்சராக இருந்த போது டெல்லி அந்த யூனியன் டெரிட்டரியில அவர் ரொம்ப தீவிரமாக எதிர்த்தாரு. ரைட்டு. ஆனா எதுவரைக்கும் அவங்க எதிர்ப்பாங்க? அவங்களுடைய பாஜக எதிர்ப்பு, மோடி எதிர்ப்பு, அமித்ஷா எதிர்ப்பு, இந்த நிர்மலா சீதாராமன் எதிர்ப்பெல்லாம் எது வரைக்கும்னா அதிகாரம் வரைக்கும் மட்டும்தான்.
அது வெறும் அதிகாரத்திற்கான எதிர்ப்பு, அதிகாரத்திற்கான சண்டை மட்டுமே, அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கான ஒரு எதிர்ப்பு மட்டும்தான் அது. ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும்தான் பாஜக எதிர்ப்பு என்பது பார்ப்பனிய எதிர்ப்பிலிருந்து எழும்புவது. இங்க சாதாரண மக்கள் கூட இன்னைக்கு அதை தான் செஞ்சுட்டு இருக்காங்க. இன்னைக்கு நம்ம கேட்கல, கருப்பு சட்டைகள் கேட்கல, நீ என்னடா முருகனுக்கு மாநாடு நடத்துறதுன்னு சொல்லிட்டு நம்ம கேட்கல, முருக பக்தர்கள் கேட்கிறாங்க. முருக பக்தர்கள் கேட்கிறாங்க. காவி உடை போட்டுக்கிட்டு கையில வந்து நிறைய மயிலிறகு கொத்து மாதிரி இப்படி மயிலிறகு நிறைய வச்சுக்கிட்டு ஒரு அம்மா, ஒரு சாமியாரினி ஒரு காவி உடையை போட்டுக்கிட்டு அந்த அம்மா பேசுறாங்க. நீங்க இங்க வந்து முருகன் மாநாடு நடத்துறது எதுக்குன்னு எங்களுக்கு தெரியாதா? ஓட்டு வங்கிக்காக நீ இதெல்லாம் இங்க வந்து செஞ்சிட்டு இருக்க. இது சொல்றது திராவிடர் கழகத்தை சார்ந்தவர்களோ திராவிட இயக்க தமிழர் பேரவையை சார்ந்தவர்களோ சொல்லல. ஒரு ஆன்மீக பெண்மணி சொல்றாங்க, ஒரு சாமியாரினி சொல்றாங்க. தமிழ்நாட்டுல உன் கணக்கு எங்களுக்கு தெரியாதான்னு கேட்கிறாங்க. பட்டை போட்டுட்டு இருக்கிற ஒரு பெரியவர், அதே காணொலியில பட்டை போட்டுட்டு இருக்கிற ஒரு பெரியவர் பேசுறாரு. அவர் எங்க இருந்து ஆரம்பிக்கிறார் தெரியுமா? மேற முருகன் மாநாட்டுக்கெல்லாம் போகல, நீ எங்களுக்கு கல்விக்கு நிதி கொடுக்கல, சரியா? முருகன் மாநாட்டுக்குலாம் நான் அப்புறமா வர்றேன். நீ எங்களுக்கு கல்விக்கு நிதி கொடுக்கல, எங்களுக்கு பேரிடர் நிதியை நீ ஒரு பைசா கூட கொடுக்கல. இது எல்லாத்தையும் கொடுக்காம இங்க வந்து முருகனுக்கு மாநாடு நடத்துறேன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு அந்த பெரியவர் கேட்கிறாரு. அவர் தலை நிறைய திருநீரு, பட்டை, நடுவுல ஒரு பொட்டு. நீங்க யோசிச்சு பாருங்க, தமிழ்நாடுன்னா இப்படித்தான். அதைத்தான் இந்த திருப்பதி சரி நான் ஒரு பேர் வச்சிருந்தேன் விடுங்க, திருப்பதி நாராயணன் இப்ப புரிஞ்சிட்டு இருக்கிறப்பல லேட்டா. நமக்கு எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் முருகனுக்கும் இவங்களுக்கும் ஆகாதுன்னு சொல்லிட்டு. நீங்க யோசிச்சு பாருங்க, இந்த முருகன் மாநாட்டுக்காக எல்லாரும் வீடியோவெல்லாம் போட்டு விளம்பரப்படுத்தினாங்க. இந்த RSS பாஜக கும்பல் என்ன பண்ணுச்சுன்னா, ரொம்ப ரொம்ப பிரபலமானவர்கள் கிட்ட எல்லாம் வந்து முருகன் மாநாட்டினுடைய சிறப்புகளை பற்றி சொல்லி வீடியோ எல்லாம் போட்டாங்க. ஏன் போட்டாங்க தெரியுமா? இவர்கள் முருகன் பெயரை சொல்லி இங்கே ஒரு காவி அரசியலை செய்கிறார்கள் அப்படிங்கிறது உண்மையை எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டோம். இங்க இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கட்சிகளும் பேச ஆரம்பிச்சிட்டோம், எல்லா ஜனநாயக அமைப்புகளும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க, மக்களை விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே என்ன சொல்லிட்டாங்க, இது அரசியல் மாநாடு கிடையாது, நாங்க அதுல அரசியல் பேச மாட்டோம்னு சொல்லிட்டு நம்ம 4 கோடி நயினார் நாகேந்திரன் வந்து சொல்லிட்டார். சரியா? உடனே வந்து வீடியோ எல்லாம் போடுறாங்க. அதுல ஒரு வீடியோ வந்து எனக்கு வந்தது, தோழர் அனுப்பினார், பார்த்தேன். அதுல நம்ம ஒய்ஜி மகேந்திரன் அப்படின்ற அந்த நகைச்சுவை நடிகர், அவர் வந்து வீடியோ பேசி இந்த முருகன் மாநாட்டினுடைய சிறப்புகளை எல்லாம் எடுத்து சொல்லி நாம இதுல பங்கேற்கணும் சொல்லிட்டு எல்லா உறவுகளையும் அவர் வந்து கேட்டுக்கிட்டாரு. அப்ப அவர் கையில என்ன பண்ணாருன்னா, இப்படி ஒரு முருகன் படத்தை இப்படி ஒரு முருகன் படத்தை இப்படி வச்சுக்கிட்டு பேசினார். அவர் நின்றுக்கிட்டு பேசினது அவர் வீட்டு பூஜை ரூம்ல. சரியா? பூஜை ரூம்ல அப்ப முருகன் படம் இல்லைன்னு தானே அர்த்தம், இல்லைன்னு தானே அர்த்தம். இருந்திருந்தா நீ என்ன பண்ணிருப்ப? முருகனை இப்படி காட்டி இல்ல பேசியிருப்ப. நீ என்ன பண்ண? கையில ஒரு கேலண்டர் போட்டோவை வச்சுக்கிட்டு முருகன் மாநாட்டுக்கு அழைப்பு விடுக்கிறார் பார்ப்பனர் ஒய்ஜி மகேந்திரன். அப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, முருகனுக்கும் பார்ப்பானுக்கும் ஆகவே ஆகாது. அதனால அவரை நீங்க என்ன பண்ணிட்டீங்க, சுப்பிரமணியன்னு பேரை மாத்தி வச்சிருக்கீங்க. இந்த வரலாறெல்லாம் எங்க மக்களுக்கு நாங்க ஏற்கனவே 100 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே சொல்லிக்கிட்டே இருக்கோம். நம்ம மக்களே கேட்கிறாங்க. இனிமே நாங்கெல்லாம் வந்து மேடையில கேட்க வேண்டியதில்லை. எங்க ஐயர்ல ஒரு முருகன் ஐயரை காட்டு பார்க்கலாம், ஐயங்கார்ல ஒரு முருகன் ஐயங்காரை காட்டு பார்க்கலான்னு நாங்க கேட்க வேண்டியதில்லை. இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்கள் கேட்கிறாங்க. பதில் சொல்லுங்க, பதில் சொல்லுங்க. நீங்க நேர்த்தி கடனுக்காக பழனியில போயிட்டு மொட்டை போடுவீங்களா? பால் காவடி எடுப்பீங்களா? அழகு குத்திப்பீங்களா? நீங்க வேற எந்த அம்மன் கோயிலுக்குலாம் அழகு குத்த வேணாம். முருகன் தமிழ் கடவுள் அப்படின்னு யார் பேசுறா? ஒய்ஜி மகேந்திரன் வீடியோல பேசுறாரு இல்ல, ஹெச் ராஜா அங்க போய் எப்படி முன்னணியில நிக்கிறாரு. என்ன சொல்றாரு தெரியுமா அந்த ஆளு? அதாவது மற்றவங்களை அழிக்கிறது, அவங்களுக்கு ஆக்குறது அப்படின்னா என்னன்னே தெரியாது. ஒரு விஷயத்தை உருவாக்குறதுக்கும் அவங்களுக்கு சம்பந்தமே கிடையாது, எல்லாத்தையும் அழிக்கணும், அதுதான் அவங்களுடைய அடிப்படையே. அவர் என்ன சொல்றாருன்னா, முருகன் மாநாட்டுக்கு வரக்கூடிய பக்தர்களை தடுக்கின்ற அதிகாரிகள் எல்லாம் அழிந்து போவார்கள். யார் சொல்றா? இந்த ஹெச் ராஜா. அந்த வன்மம் இருக்குல்ல, யாருமே நல்லா இருந்துடக்கூடாது தன்னை தவிர. அப்ப அதிகாரிகள் எல்லாம் அழிந்து போவார்களாம். இப்படி பேசிட்டு இருக்கிற இவங்க
என்னைக்காவது முருகனுக்கு காவடி எடுக்கிறத பத்தியோ இல்ல தமிழ் கடவுள் தானே நீங்களும் சொல்றீங்களே, நாங்களும் தமிழர்கள் தான் சொல்றீங்கல்ல, இப்ப தீர்மானம் போடுங்களேன். முருக பக்தர்கள் மாநாடு நீங்க நடத்துறீங்க, தீர்மானம் போடுங்க. இனிமேல் எல்லார் வீட்டிலையும் ஒரு பேராவது முருகன் என்ற பெயர் இருக்க வேண்டும். ஏன்னா முருகன் என்றால் அழகு என்று பொருள். அது ஒரு நல்ல தமிழ் பெயர் தானே. நீங்க முருகன் என்று எல்லார் வீட்டிலும் இனி பிறக்க போகின்ற குழந்தைக்கு முருகன் என்று பெயரிடுவோம் அப்படின்னு ஒரு தீர்மானத்தை போடுங்க. பிறக்கின்ற குழந்தைகளுக்கு முதல் முட்டைய பழனியில போடுவோம், இல்லைன்னா திருச்செந்தூர்ல போடுவோம், இல்லை இந்த அறுபடை வீடு ஏதோ ஒரு வீட்டில் போய் போடுவோம் அப்படின்னு தீர்மானம் போடுவீங்களா? நீங்க முடியுமா உங்களால? அப்படி போட்டா எச் ராஜா அந்த மேடையில் இருப்பாரா? யாரை ஏமாத்துறதுக்காக இவ்வளவு ஒரு பொய்யை நீங்க சொல்லிட்டு அலையிறீங்க? அது சிக்கந்தர் மலையா, திருப்பரங்குன்ற மலையா? அது அங்க இருக்கிற மக்களுக்கு தெரியும்பா. 5 லட்சம் பேர் நாளைக்கு வருவாங்கன்னு எதிர்பார்க்கிறாங்களாம். யோசிச்சு பாருங்க. ஆனா இது உண்மையிலேயே நாம் கவனத்தோடு அணுக வேண்டிய ஒரு விஷயம்னு நான் பார்க்கிறேன். நீங்க பாஜகவுக்கு பூத் கமிட்டிக்கு போறதுக்கு கூட ஆள் இல்லைன்னு சொல்லி நாமெல்லாம் கேலி செய்து கொண்டிருந்த காலத்திலிருந்து இன்றைக்கு 5 லட்சம் பேரை நாங்க திரட்டி காட்டுறோம். அவன் நிக்கிறான். உள்ளூர் மக்கள் கண்டிப்பா வரமாட்டாங்க, அது நமக்கே தெரியும். ஆனாலும் வெளியூரில் இருந்து எங்கிருந்தோ 5 லட்சம் பேரை அவன் திரட்டி கொண்டு அந்த இடத்தில் இறக்குவதற்கு இன்னைக்கு அவனுக்கு துணிச்சல் வந்திருக்குது என்று சொன்னால் என்ன காரணம் தெரியுமா? எப்படி இந்த மாநாட்டை நாங்கள் அரேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 4 கோடி நயினார் நாகேந்திரன் ஒரு செய்தியை சொல்லியிருக்காரு. அதிமுகவினரிடம் நாங்கள் பண உதவி கேட்டோம், நிறைய செய்தார்கள். செய்தான் செய்வாங்க, வேற ஒன்றும் பண்ண முடியாது. இல்லைன்னா ரெய்டு அடிப்போன்னு பயமுறுத்துவீங்க. இல்லைன்னா அமைச்சர் நம்ம ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் அவர்கள்ட்ட இருந்து ஒரு ஃபோன் வரும், கொஞ்சம் ஃபைனான்ஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதெல்லாம் ஓகே. அப்புறம் என்ன சொல்றாங்கன்னா, அங்கங்க இருந்து வெளியூர்களில் இருந்து முருக பக்தர்களை இந்த மாநாட்டிற்கு அழைத்து கொண்டு வருவதற்கு வாகன உதவிகளை நாங்கள் கேட்டோம். தனியார் கல்வி நிறுவனங்களினுடைய முதலாளிகள் கொடுத்து உதவுவதாக எங்களுக்கு வாக்களித்திருக்கிறார்கள். இப்ப தெரியுதா அவங்க எங்க இருந்து எப்படி வளர்ந்து வர்றாங்கன்னு சொல்லிட்டு. அப்ப இதையெல்லாம் நாம ரொம்ப எளிதாக அவங்களை அண்டர் எஸ்டிமேட் பண்ணிடக்கூடாது. கொரோனாவுக்கு தடுப்பூசி எல்லாம் கண்டுபிடிச்சிட்டோம் தான், ஆனாலும் அந்த கிருமி இன்னும் வேறு 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 வடிவங்கள்ல அது வந்துகிட்டே தான் இருக்கு. அது உருமாறிய வைரஸ்களாக பல உருமாறிய வைரஸ்களாக இன்னைக்கு இங்க இருந்துகிட்டு தான் இருக்கு. அப்போ இந்த ஆர்எஸ்எஸ்ஐ ராகுல் காந்தி அவர்கள் சொன்ன மாதிரி ஆர்எஸ்எஸ்ஐ ஒழித்தால் மட்டும்தான் இந்த இதை ஒட்டுமொத்தமா நம்மளால ஒழிக்க முடியும். இது எல்லாமே இந்த ஆர்எஸ்எஸ்னுடைய உருமாறிய கொரோனாக்கள் தான். இந்த பாஜக, ஏபிவிபி, இந்த விஸ்வ இந்து பரிஷத்து, இந்து முன்னணி, இந்த அது என்ன முன்னொரு முன்னணி என்ன இந்து மக்கள் கட்சி, இந்த ஸ்ரீராம் சேனா, அனுமன் சேனா, குரங்கு சேனா, என்னென்னவோ சேனாலாம் வச்சிருக்காங்களே, இது எல்லாமே அந்த ஆர்எஸ்எஸ் என்ற கிருமியினுடைய கொரோனா கிருமியினுடைய உருமாறிய வைரஸ்கள். அப்போ முதல்ல நம்ம எதை அழிக்கணும்? ஆர்எஸ்எஸ் அழிக்கணும். ஆர்எஸ்எஸ்ன்றது என்ன? சனாதனம். சனாதனத்தை அழிச்சா மொத்தமா சரியா போயிடும். இத பேசினதுக்கு தான் நிறைய கேஸ் எல்லாம் போட்டாங்க. ஆனா அது என்ன பண்ணல, நீதிமன்றத்திலேயே நிக்கல. அப்போ உனக்கும் சம்பந்தமே இல்லாத ஒரு முருக கடவுளை நீங்க காப்பாத்துறோம்னு சொல்லிட்டு வந்து நிக்கிறீங்கன்னா இதுல முழுக்க முழுக்க அரசியல் தான் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சிக்க முடியாத அளவிற்கு தமிழ்நாட்டு மக்கள் ஒன்றும் குஜராத் மாநிலத்தில் இருக்கின்ற அப்பாவி மக்களோ அல்லது உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இருக்கின்ற அப்பாவி மக்களோ இல்லை. இதுல நீங்க அரசியலே கிடையாதுன்னு சொன்னல. அப்புறம் எதுக்கு உத்தரப்பிரதேசத்தினுடைய முதலமைச்சர் அந்த குரங்கு கையில வச்சிட்டு இருப்பாரு, அந்த யோகி ஆதித்யநாத் வருவார்னு நீ சொன்ன? இப்ப ஆந்திராவில் இருக்கிற துணை முதலமைச்சர் என்ன என்ன கல்யாண், பவன் கல்யாண் என்ன ஸ்டாரு? அது ஒரு ஸ்டாரும் கிடையாதுன்றது அவர் ஏறி போனார்ல நடையா, எங்க திருப்பதிக்கு ஏறி போய் கடைசியில உயிர் பழச்சு வந்ததே பெரிய விஷயம் சொல்லிட்டு நேரம் ஐசியூல போய் அட்மிட் பண்ணவர்லாம் பவர் ஸ்டார்லாம் சொல்ல முடியாது. ஸோ அந்த பவன் கல்யாண் துணை முதலமைச்சர் ஆந்திராவில், அவரையே நீ கூட்டிட்டு வர்ற? இது அரசியல் மாநாடு இல்லைன்னு தானே சொன்ன. அப்ப நீ என்ன பண்ணிருக்கணும்? இங்க இருக்கிற மடாதி, ஏன் உங்களுடைய சங்கராச்சாரியார நீங்க முதல் விருந்தினரா நீங்க அழைச்சி முருக மாநாட்டில் நீங்க ஏத்தி இருக்கணுமா இல்லையா? ஏன் யோகி ஆதித்யநாத் அங்க இருந்து கூட்டிட்டு வர்ற? கலவரம் செய்யறதுல யாரு பெஸ்ட்னு பார்த்து நீ கூட்டிட்டு வர்ற இங்க, அப்படிதானே?
சரி, முருக பக்தர்கள் மாநாடு நீ நடத்துற, திருப்பரங்குன்றத்தை தேர்ந்தெடுத்திருக்கிற, அதுல உனக்கு இருக்கிற அரசியல் தெரியுது. ஆனா கோர்ட்டுக்கு போனா உன்னால ஒன்றும் பண்ண முடியாதுங்கிறது உனக்கு புரியுது. ஏன்னா அங்க 1920 பிரிட்டிஷ் காலத்துல ஆரம்பிச்ச வழக்கு 2023 வரைக்கும் தெளிவா இருக்கு. அந்த தீர்ப்பை மாற்றவே முடியாது. அந்த தீர்ப்பை கொடுத்தவர் கூட ஒரு ராமர் ஐயர், அது தோழர் ரொம்ப தெளிவா சொன்னாங்க. அப்போ எந்த நீதிமன்றத்திற்கு போனாலும் அந்த தீர்ப்பை மேற்கோள் காட்டி இந்த தீர்ப்பு சரியானதுதான் அப்படிங்கறத 2023 வரைக்கும் வாங்கி வச்சிருக்காங்க. அப்ப கோர்ட்டுக்கு போனாலும் உன்னால ஒன்றும் பண்ண முடியாது. அதே மாதிரி தான் இந்த இந்தியை கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் என்ன பண்ணாரு, மும்மொழி கொள்கை வேணும்னு கோர்ட்டுக்கு போனாரா. அது ஒரு வீடியோ கூட உங்களுக்கு வந்திருக்கும். அதே கட்சியை சேர்ந்த ஒருத்தர் கருநாகராஜன் நினைக்கிறேன், ஒரு ஆடியோ லீக் ஆச்சு. அவர் தொண்டர் ஒருத்தர் கொந்தளிக்கிறாரு, நான் தமிழ்நாட்டில் இந்தி கற்றுக் கொடுக்கணும், மும்மொழி கொள்கை தான் வேணும்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ண போறேன், வழக்கு போட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்பவே அவர் சொன்னார், வேணாண்டா, நம்ம பக்கம் ரொம்ப வீக்கா இருக்கு, போகாத, சந்தி சிரிச்சிரும், எவ்வளவோ சொன்னாரு. ஆனாலும் அவருக்கு அவ்வளவு ஆவேசம். ஏன்னா அவ்வளவு ஏத்தி விட்டுருக்காங்க, ஸ்க்ரூவை அவ்வளவு டைட்டா ஏத்தி விட்டாங்க. போட்டாரு வழக்கு. கடைசியில் என்னாச்சு, தோத்து போயிட்டாங்க. அதே மாதிரி தான் இந்த திருப்பரங்குன்ற மலையை பொறுத்த வரைக்கும் சட்டப்படியாக அவங்களால ஒண்ணுமே செய்ய முடியாது. ஆனா இந்த எச்சப்புழுகினிச்சி, இந்த எச் ராஜா அவர் என்ன சொல்லிட்டு இருக்காருன்னா, 2023 தீர்ப்பிலேயே என்ன சொல்லிட்டாங்களாம், அப்பவே 1930 பிரிவியூ கவுன்சில் தீர்ப்பிலேயே இது திருப்பரங்குன்றம் மலை இது முழுக்க முழுக்க இதுக்கு இந்துக்களுக்கு மட்டும்தான் சொந்தமானதுன்ற தீர்ப்பு அப்பவே சொல்லிட்டாங்கன்னு ஒரு அண்ட புழுக அந்த ஆளு பேசிட்டு அலையிறான். ஆனா அது உண்மை இல்லைங்கிறது நீங்க எல்லாரும் சொல்லியாச்சு. அந்த தீர்ப்பினுடைய நகல் உட்பட எல்லாத்தையும் எடுத்து பொதுவெளியில போட்டுட்டோம். அப்ப நீதிமன்றத்திற்கு போனாலும் உங்களால ஒன்றும் பண்ண முடியாதுங்கிறது தெரிஞ்சிருச்சு. அதனால என்ன ஆரம்பிச்சிருக்காங்கன்னா, கலவரம் செய்தாவது நாங்கள் என்ன பண்ணுவோம், நாங்க நினைச்சதை சாதிப்போண்டா அப்படின்ற இடத்துக்கு வர்றாங்க. கலவரம் செய்தாலும் இங்க ஒன்றும் உங்களால பண்ண முடியாது அப்படிங்கிறது தெரிஞ்சாலும் கூட இங்கே நடைபெற்று கொண்டிருக்கின்ற திராவிட மாடல் ஆட்சிக்கு இடைஞ்சல் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இதுதான் இவங்களுடைய நோக்கம். இதுக்கு இங்கேயே தமிழ்நாட்டிலேயே சில கைக்கூலிகளை களமிறக்கி விட்டுருக்காங்க. அது யார் யாருன்றதெல்லாம் நம்முடைய ஊடக நண்பர்கள் வரிசையா சொன்னாங்க. அதுல ஒருத்தர் தமிழ் இந்து அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கிளம்பினார். அந்த கைக்கூலி ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் ஒருத்தர் ஏற்கனவே சொன்னாங்க, 2 டாக்டர்களால 2 பேர் நெஞ்சுவலின்னு சொல்லிட்டு மருத்துவமனையில் போய் படுத்துட்டாங்க பாருங்க தமிழ்நாட்டில்னு சொல்லிட்டு நடப்பு அரசியல பேசினாங்கல்ல. அது அந்த RSS பாஜக சங் பரிவார கூட்டணி இருக்குல்ல, அந்த கூட்டணியில இன்னொரு டாக்டரும் இருக்காரு, டாக்டர் கிருஷ்ணமூர்த்தி. அவர் வெளிப்படையாகவே கிருஷ்ணசாமி, டாக்டர் கிருஷ்ணசாமி அவர் வெளிப்படையாகவே தன்னை ஒரு RSS காரன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேட்டியிலேயே பெருமையோடு சொன்ன ஒரு பெரிய டாக்டர். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு என்ன தெரியுமா, இந்தியாவை இந்து நாடாக மாற்றுவது, அறிவிப்பது மட்டும்தாங்க ஒரே தீர்வு. இப்ப எங்களுக்கு என்ன டவுட் வருதுன்னா, நீ டாக்டருக்கு படிச்சியான்றதுல கூட எங்களுக்கு டவுட் இல்லை, உண்மையிலேயே நீ படிச்சவன் தானான்ற டவுட்டே எங்களுக்கு வருது. எவ்வளவு அயோக்கியத்தனம் பாருங்க. உங்களுடைய சுயநலத்துக்காக எவ்வளவு பெரிய ஒரு கலவரத்துக்கு திட்டமிடுறாங்க. அவங்களுக்கு ஆதரவாக நீங்க போய் நின்று தொலைங்க, ஏன்னா உங்களுக்கு அங்க ஆதாயம் கிடைக்குது. எப்படி இப்படிலாம் வாய் கூசாம பேசுறீங்க, படிச்சவன் பேசுற பேச்சாயா இது, நம்ம ஊர்ல கேட்பாங்கல்ல. அப்படி ஒரு விஷயத்தை அவர் சொல்றாரு. அப்ப இந்த கைகூலிகளை எல்லாம் ஒரு பக்கம் இறக்கி விட்டுட்டு அரசியலில் வெற்றி பெற்று விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கு இந்த பாஜக இங்கே களமிறக்கி விடப்பட்டிருக்கிறது. அவர்களுடைய ஒரே நோக்கம் என்பது இங்கு இருக்கின்ற திமுக ஆட்சிக்கு இடைஞ்சல் செய்வது மட்டும்தான். அவங்களுக்கு எதிரி வேற யாரும் கிடையாது. திராவிட இயக்கம் அப்படிலாம் அந்த கொள்கை அப்படிலாம் கிடையாது. அவங்களுக்கு திமுக அரசியலில் இருக்கிறது, அதிகாரத்தில் இருக்கிறது. அதிகாரத்தில் இருப்பவர்களைத்தான் அவங்க அகற்றணும்னு நினைப்பாங்க. ஏன்னா அதிகாரத்தில் இருக்கிறதுனால தான் திமுக இன்னைக்கு என்னெல்லாம் சட்டங்களை கொண்டு வர்றாங்க. பெண்களினுடைய கல்வி விகிதாச்சாரத்தை அதிகப்படுத்துறாங்க. ஆனா அவங்களுடைய RSS கொள்கை என்ன, பெண்கள் படிக்கவே கூடாது, பெண்கள் மறுபடியும் வீட்டுக்குள்ளேயே இருக்கணும், இதுதான் அவங்களுடைய கொள்கை. அதுக்கு மாறா நம்முடைய முதலமைச்சர் என்ன பண்ற, நான் மாசம் 1000 ரூபாய் தரேன், நீ படிக்கவா, பெண்கள் வீட்டுக்குள்ளேயே இருக்கணும், சமையல் வேலை செய்யணும், புள்ள பெத்துக்கணும், இது மட்டும்தான் உங்களுக்கு வேலை. இல்ல இல்ல, நீங்க வெளியில வேலைக்கு போங்க. இன்னைக்கு இந்தியாவிலேயே தொழிற்சாலைகளில் அதிக அளவில் பணிபுரியக்கூடிய பெண்களை கொண்ட மாநிலமாக தமிழ்நாடு தான் இருக்கு, முதலிடத்துல இருக்கு. நீ வேலைக்கு போ, உனக்கு விடியல் பயணம் தரேன், இலவச பேருந்து பயணம் தரேன், நீ போ, எங்க வேணா போ, வேலை செய். அப்ப யோசிச்சு பாருங்க, பெண்களுக்கு இடஒதுக்கீடு, இதுல வேலை, அரசு வேலை வாய்ப்பு தலைவர் கலைஞர் அவர்கள் 30 விழுக்காடு கொடுத்தாரு. அடுத்த ஆட்சிக்கு வருகிறார்,
நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களினுடைய அரசியல் வாரிசு. இது வெறுமனே வந்து பனையூரில் அடிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி அல்லது வந்து தைலாபுரத்தில் அடிச்சுட்டு இருக்கிற மாதிரியானதெல்லாம் கிடையாது. அவரு எங்க அப்பா இவ்வளவு செஞ்சாரா, இதை விட அதிகமா இந்த மக்களுக்கு செய்யறேன் பாருன்ற போட்டி. இந்த போட்டி என்ன போட்டி தெரியும்ல? இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு, இந்த தமிழ்நாட்டிற்கு யார் அதிகமாக நன்மை செய்வது, யார் அதிக அளவில் திட்டங்களை தீட்டுவது, யார் இவர்களை இன்னும் பலபடி மேலே உயர்த்துவது என்ற போட்டி தலைவர் கலைஞர் அவர்களுக்கும் அவருடைய மகன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் நடக்குது. ஆனா அங்க நடக்கிறது வேற. இந்த அறக்கட்டளை என்ன அறக்கட்டளை? அது வன்னியர் அறக்கட்டளையா? அதுல இருக்கிற சொத்து இதை யார் கைப்பற்றுறது? இப்ப கூட்டணி பேச்சு நடத்தினா எத்தனை சி கொடுப்பான், எத்தனை பாக்ஸ் கொடுப்பான், அதுக்கு பேர் ஸ்வீட் பாக்ஸ் வேற வச்சிருக்காங்க. ஸ்வீட் பாக்ஸ் எத்தனை ஸ்வீட் பாக்ஸ்? சுகர் இருந்தா கூட பரவாயில்ல, அவர் பெரியவர் சொல்றாரு, எனக்கு சுகர் இருந்தா பரவாயில்ல, நான் ஸ்வீட் பாக்ஸ் நிறைய வாங்கிக்கிறேன், அதெல்லாம் எனக்கு தான் வரணும். அந்த சண்டை அங்க நடக்குது. அப்ப யோசிச்சு பாருங்க. அப்போ யார் இந்த மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார்களோ, இந்த ஆட்சி தமிழ்நாட்டை உயர்த்தி பிடிக்க வேண்டும், உலகத்தரம் வாய்ந்த ஒரு கட்டமைப்புகளை கல்வி சார்ந்து சுகாதாரம் சார்ந்து தந்து கொண்டு இருக்கின்ற ஒரு ஆட்சியை அப்புறப்படுத்தணும் அப்படின்னா இவர்களால் அரசியல் ரீதியாக நேரடியாக மோத முடியாது. ஏன்னா நீங்க வச்சிருக்கிற கொள்கையும் தமிழ்நாட்டினுடைய அடிப்படை கொள்கையும் வேறு வேறானது. இது இங்க ஒட்டவே ஒட்டாது, இந்த மக்கள் கிட்ட அது எடுபடாது. அதனால நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, உங்களுக்கு விலை போகின்ற சிலரை வைத்து இங்கே நீங்க உங்க நாடகத்தை அரங்கேற்றுறீங்க. அதுல ஒண்ணுதான் இந்த முருக பக்தர்கள் மாநாடு. நிறைவாக ஒரே ஒரு கேள்வி மட்டும். திருப்பரங்குன்றத்தில் முருக பக்தர்கள் மாநாடு நடத்துறீங்க, எங்கெங்க இருந்தோமோ வர்றீங்க, பெரிய பெரிய தலைவர்கள்லாம் அங்கே போய் உட்கார்றீங்க, ரைட்டு உட்காருங்க, எல்லாரும் வருவாங்க, நம்ம அக்கா தமிழிசை கூட போவாங்க. அப்படியே அதுக்கு கொஞ்சம் பக்கத்தில் தான் கீழடி அப்படின்னு ஒரு இடம் இருக்கு. தமிழ் கடவுள் முருகன், நாங்கள் தமிழ் கலாச்சாரத்தை காப்பாற்றுறோம், இது அரசியல்லாம் நாங்கள் பேச மாட்டோம்லாம் நீங்கள் சொல்றீங்கல்ல, ரைட்டு அப்படியே வச்சுக்குவோங்க, நீங்கள் தமிழ் கலாச்சாரத்தை காப்பாற்றுறவங்களாவே இருங்க. ஒன்றும் இல்லை, கீழடின்னு ஒன்று பக்கத்தில் இருக்கு. அதுல தொல்லியல் ஆய்வாளர் அமர்நாத் ராமகிருஷ்ணன் அவர்களினுடைய அறிக்கை இன்னைக்கு இந்திய தொல்லியல் துறை கிட்ட இருக்கு. அதை உடனடியாக வெளியிட சொல்லி உங்களால் அந்த தமிழர்களினுடைய தொன்மையை பறைசாற்றுகின்ற கீழடியினுடைய அறிக்கையை உடனடியாக வெளியிட சொல்லி உங்களால் இந்திய தொல்லியல் துறைக்கு ஒரு அழுத்தம் கொடுத்து தீர்மானம் அதில் நிறைவேற்ற முடியுமா? இரும்பின் பயன்பாடு என்பது இங்கே இருந்தது, தமிழ்நாட்டில் இருந்தது. நாங்கள் இரும்பை பயன்படுத்தியவர்கள் இரும்பை உருக்குகின்ற தொழில்நுட்பத்தை அப்பொழுதே 5300 ஆண்டுகளுக்கு முன்பாகவே தமிழன் அறிந்திருந்தான் என்பதை அறிவியல் பூர்வமாக நிரூபித்து டிக்ளேர் பண்ணாரே எங்களுடைய முதலமைச்சர் அவர்கள். அதை உங்க அரசை ஏத்துக்க வைக்க சொல்லி உங்களால் வலியுறுத்த முடியுமா இந்த முருகன் மாநாட்டில்? இது ரெண்டையும் நீங்க செய்யுங்க பார்க்கலாம். அப்படி செஞ்சீங்கன்னா உண்மையிலேயே இந்த முருகன் மாநாட்டை நீங்கள் கலாச்சாரத்தை காப்பாற்றுறதுக்காக தான் நீங்க நடத்தி இருக்கீங்க, இதுல அரசியல்லாம் எதுவும் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் ஒத்துக்கிறோம். முடியுமா உங்களால? கண்டிப்பா முடியாது. எதுக்காக இவ்வளவு பொய், அப்போ எதுக்காக இவ்வளவு புரட்டுகளை நீங்க செஞ்சுட்டே இருக்கீங்கன்றது தமிழ்நாட்டு மக்கள் நன்றாகவே உணர்ந்து இருக்காங்க. அதிமுக அப்படிங்கிற ஒரு குதிரை உங்களுக்கு இன்னைக்கு கிடைச்சிருக்கு, மறுபடியும் கிடைச்சிருக்கு. அதுல ஏறி நீங்க அத்தனை பேரும் சவாரி செஞ்சுட்டு இருக்கீங்க. பாவம், அது மூச்சு திணறுது, அதால மூச்சு விட முடியல, வேற வழியும் இல்லை, லகான் ஃபுல்லா உங்க கையில இருக்கு. இப்ப கீழடியை பத்தி பேசுறதுக்கு அவங்க உரிமை கொண்டாட ஆரம்பிச்சிருக்காங்க அதிமுகவுல. எங்களாலதான் இபிஎஸ் தான் கீழடியினுடைய அகழ்வாராய்ச்சிக்கு அங்க தோண்டினதுக்கே காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொய் புழுகுனையெல்லாம் இருக்கட்டும். யார் ஆட்சியில் அதிகமா நிதி ஒதுக்குனாங்க, எப்போ இந்த கீழடி ஆய்வுகள் வேகம் பெற ஆரம்பிச்சது, இதெல்லாம் கார்பன் டெஸ்ட்டுக்கு அனுப்புனது யாரு? அப்ப பாஜக இதுக்கெல்லாம் முட்டுக்கட்டை போட்டப்ப ஆட்சியில இருந்த நீங்க ஏன் வாய மூடிட்டு இருந்தீங்க? இவ்வளவும் எங்களுக்கு தெரியும். நீங்க கீழடியை பத்தி பேசுறதை விட்டுட்டு உங்க காலுக்கு கீழே பாஜக அமித்ஷா எல்லாம் குழி தோண்டிட்டு இருக்காங்களே, முதல்ல அதை மட்டும் பாருங்கயா அப்படிங்கிறதான் இபிஎஸ்க்கு நம்ம சொல்ற ஒரு அறிவுரைன்னே கூட வச்சுக்கலாம். ஏன்னா என்ன பண்றது, சேராத இடம் சேர்ந்தா எல்லாரும் தான் அறிவுரை சொல்ல வேண்டியது இருக்கும், எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும், ரைட்டா? அப்போ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இன்னைக்கு புதுசா ஒருத்தர் அதிமுகவில் பேட்டி கொடுத்துட்டு இருக்காரு. அவர் இவ்வளவு நாளா காணாம போயிருந்தாரு. ஏன்னா அதிமுகவுக்கு பாஜகவுக்கு ஆர்எஸ்எஸ்க்கு முட்டிக்குச்சு. அவர் பாஜகவினுடைய ஆர்எஸ்எஸ்னுடைய தீவிரமான ஆர்எஸ்எஸ் காரர் அவரு. ஆனா அதிமுகவில் அமைச்சரா இருந்தாரு.
இப்போ ஆர்எஸ்எஸும் பாஜகவும் அதிமுகவும் கொஞ்சம் பிரிஞ்சதுனால மறுபடியும் அவர் என்ன பண்ணிட்டாரு, தலை காட்டவே இல்லை, அப்படி சைலண்டாவே இருந்தாரு. இப்போ மறுபடியும் வந்து என்ன ஆயிட்டு, எல்லாம் கூட்டணி கணக்கு போட்டு அந்த நாடகத்தை மறுபடியும் நடத்த ஆரம்பிச்சிட்டாங்களா. மறுபடியும் வந்து அவர் தான் இப்போ கீழடியை பத்தி எல்லாம் பேசுறாரு. அவர் பேர் என்ன தெரியுமா, மாஃபா பாண்டியராஜன். மாஃபியாவா இல்ல மாஃபா, நீங்க வேற. அப்படி பார்த்தா அந்த மொத்த கும்பலையும் தான் சொல்லணும். மாஃபா பாண்டியராஜன் பேசுறாரு, நீங்க வந்து என்ன பண்றீங்கன்னா பிரிக்கிறீங்க, பிரிவினை, ஆரிய நாகரிகம் திராவிட நாகரிகம் சொல்லிட்டு பிரிக்கிறீங்க. இந்த ஆளு முதல்ல அந்த அமைச்சரவையில் இருக்கும்போது தான் என்ன சொன்னாருன்னா, அந்த தமிழ் வளர்ச்சித்துறைக்கு அவர் தான் அமைச்சராக இருந்தாருங்க. அப்ப சொன்னாரு, இந்த இது வந்து என்னன்னா சமஸ்கிருதமும் தமிழும் வந்து வேறு வேறு கிடையாது, அந்த ஆரிய நாகரிகமும் இந்த நாகரிகமும் வேறு வேறு கிடையாது, தமிழர் நாகரிகமும் அப்படியெல்லாம் உருட்டின ஆளு தான் அவர். இன்னைக்கு கரெக்டா உருட்ட வந்துட்டாரு கீழடியை பத்தி. அப்போ யார் யாரெல்லாம் இவங்களுக்கு இங்க இறக்கி விடணுமோ அவங்க எல்லாரையும் ஒவ்வொருத்தரா இறக்கி விட்டுட்டு இருக்கு ஆர்எஸ்எஸும் பாஜகவும். ஆனா தமிழ்நாடு ரொம்ப தெளிவா இருக்கு. 2026 மட்டும் இல்லைங்க, அடுத்தடுத்து வருகின்ற ஆட்சியும் இங்கே திராவிட மாடல் ஆட்சி தான். ஏன்னா இது தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த உலகத்திலேயே இன்னைக்கு திராவிட மாடல் ஆட்சினா என்னன்றது புரிஞ்சு போச்சு. தமிழ்நாட்டு மக்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரிஞ்சிருச்சு யார் நமக்காக ஆட்சி செய்யறாங்க, யார் வெறும் மதத்தை வச்சு சண்டை போடுறதுக்கு நம்மளை பயன்படுத்துறாங்கன்றத மக்கள் நல்லா தெரிஞ்சு வச்சிருக்காங்க. அதனால மக்கள் கிட்ட உங்களுடைய எந்த விதமான நாடகமும் இங்க எடுபட போவது கிடையாது. தொடர்ந்து தமிழ்நாட்டில் திராவிட மாடல் ஆட்சி தான் தொடரும், தொடர வேண்டும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கு இருக்கிற சூழல். அதற்கு 2026 தேர்தலை மையமாக வைத்து அடுத்தடுத்து நம்முடைய வேலைகள் காத்திருக்கின்றன. இந்த பகுதியை பொறுத்தவரை திராவிட இயக்க தமிழர் பேரவை ரொம்ப சிறப்பாக செயல்படுறாங்க. அவர்கள் 2026 சட்டமன்ற தேர்தலை ஒட்டியும் அவர்களுடைய பணிகளை மிக சிறப்பாக செய்வார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு திராவிடர் கழகம், திராவிட இயக்க தமிழர் பேரவை, தந்தை பெரியார் திராவிடர் கழகம், திராவிடர் விடுதலை கழகம் என்ற பல்வேறு திராவிட இயக்கங்கள் உறுதுணையாக இருக்கின்றன. அதனால இந்த காவிகளினுடைய கொட்டத்தை அடக்குவதற்கு எங்களுக்கு ஒரு பெரிய விஷயமே கிடையாது. இதை எங்க மக்களே பார்த்துக்குவாங்க. இன்னும் பாதி நாட்கள் போச்சு அப்படின்னு சொன்னா நிறைய வந்து நாங்க அவங்களுக்கு பாடங்களை சொல்லி இருக்கிறோம். நிறைய படிக்கிறாங்க பிள்ளைங்க. இன்னைக்கு சொன்னாங்க இவ்வளவு புத்தகங்களை வெளியிட்டிருக்கோம், நூற்றுக்கணக்கான புத்தகங்களை நாங்கள் வெளியிட்டுட்டோ இருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. இத்தனை புத்தகங்களும் இன்றைக்கு இளைஞர்கள் கிட்ட போய் சேருது. இந்த காணொளிகள் வாயிலாக நிறைய பேசுறோம். அவ்வளவு எளிதாக மக்களை ஏமாத்திர முடியாது. எல்லாத்துக்கும் ஆதாரங்களோடு பேசுகின்ற அளவிற்கு கல்வி அறிவு பெற்ற இளைஞர்களை, படித்த இளைஞர்களை இன்றைக்கு தமிழ்நாடு உருவாக்கி கொண்டே இருக்கிறது. நீங்க ஒரு பொய்யை சொன்னீங்கன்னா மற்ற மாநிலங்களில் நம்புவாங்க. தமிழ்நாட்டில் டபால்னு என்ன பண்ணுவாங்க, நீ என்ன சைனாவில் போட்டிருக்கிற ரோட்டை தூக்கி நீ குஜராத்தில் போட்டதை சொன்னால் நாங்கள் நம்பிடுவோமா, இந்த உன் ஃபோட்டோஷாப் வேலையை பாரு, அதை வந்து நம்ம என்ன பண்ணிடுவோம், எடுத்து வெளியில் சொல்லிடுவோம். அதே மாதிரி தான் எப்பொழுது எந்த ஒரு பிரச்சனை என்றாலும் சரி தமிழ்நாட்டு இளைஞர்களிடையே ஒரு விழிப்புணர்வு வந்திருக்கிறது. திராவிட இயக்க கொள்கைகள் இன்றைக்கு இளைஞர்களிடையே பெரிய அளவில் கொண்டு போய் சேர்த்திருக்கோம். இந்த நம்பிக்கையோடு நாம் செயல்படுவோம். 2026 என்பது இந்தியாவிலிருந்து ஆர்எஸ்எஸ்ஐ விரட்டி அடிக்கின்ற ஒரு கொள்கை திட்டம் என்பது நீண்டகால திட்டம் என்றால், தமிழ்நாட்டு அரசியலிலிருந்தே இந்த பாஜக என்ற நச்சு விதையை, இந்த நச்சு அரவத்தை அப்புறப்படுத்துவது என்பது, அடித்து விரட்டுவது என்பது நம்முடைய அடுத்த இலக்காக இருக்க வேண்டும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.